ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 2ல் இருக்கக்கூடிய எத்தனாவது சம்மு பார்த்தீங்கன்னா 8th சம்மு தான். ஓகேங்களா. ஏ மேன் சேவ்டு 16,500 in 10 years. In each year after the first he saved rupees 100 more than. ஓகேங்களா. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்க்குறான். ஆனால் மொத்தம் 10 வருஷத்தில் அவன் 16,500 சேர்த்துருக்கிறான். he did in the preceding year. ஓகேங்களா. அது முந்தின வருஷத்தை விட 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்க்குறான். how much did he save in the first year? ஃபர்ஸ்ட் இயரில் அவன் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து கிவன் டேட்டா மொத்தம் அவன் வந்து 16,500 எத்தனை வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 10 இயர்ஸில். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 100 ருபீஸ் போன வருஷம் முந்தின வருஷம் சேர்த்ததை விட இந்த வருஷம் 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கிவன் டேட்டா. அவன் என்ன கேட்டிருக்கான், ஏ = என்ன, ஃபஸ்ட் இயரில் அவனோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ்என் அப்படின்னாலே என்ன ஃபார்முலா, n/2 × 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்குரிய எஸ்என் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை போடுங்க. எஸ்என் வந்து 16,500, n வந்து 10/2, 2 × a தெரியாது. ஸோ என்னோட வேல்யூ 10 - 1, d வந்து 100. ஓகேங்களா. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 5, 2a + 10 - 1 9, 9 × 100 900. ஓகேங்களா. ஸோ 16,500. இப்போ ஒரு சின்ன ஒரு சாட்ரிக்கு என்ன அப்படின்னா, ஈக்குவல்ட்டி இருக்கு இல்லையா, ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம் நம்பர் இருந்தால் கட் பண்ணலாம். ஓகேங்களா. சேம் மல்டிபிள்ஸில் இருந்துச்சுனாலும் கட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 5 இருக்குது, 155. இதில் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள். 3 5s are 15, அகைன் 3 3 5s are 15, 00 சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 5 கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எவ்வளவு 3,300 அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எடுத்து எழுதுறேன். இந்த 2a இந்த சைடு அப்படியே வச்சுருக்கேன். இந்த 900 மட்டும் இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ 3,300 - 900 ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 2,400 அப்படின்ற ஆன்சர் வரும். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா 2a = 2,400. a = எவ்வளவு 2,400 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். கட் பண்ணிங்க அப்படின்னா 1,200. ஸோ a = 1,200. அவன் ஃபஸ்ட் இயரில் சேவ் பண்ண ஆரம்பித்த அமௌண்ட் வந்து 1,200 ருபீஸ். இதுதான் கொடுத்துட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ கொஸ்டின் வந்து ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், நம்மளுக்கு அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் மார்க் எல்லாத்துலேயும் வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜிபியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன் விச் த செகண்ட் டேர்ம் இஸ் square root of 6 and the sixth term is 9 square root of 6. 9 × square root of 6. ஓகேங்களா. செகண்ட் டேர்ம் சிக்ஸ்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஜிபி = என்ன, செகண்ட் டேட்டா வந்து ஏஆர் = square root of 6, சிக்ஸ்த் டேட்டா வந்து ஏஆர் பவர் 5 × 9 square root of 6. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டிஎன் = என்னது, ஏ × ஆர் பவர் n - 1. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக நான் 2 போட்டேன்னா இது வரும், எண்ணுக்கு பதிலாக 6 போட்டேன் அப்படின்னா இது வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஜிபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபி கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஏ தெரிஞ்சிருந்து ஆர் தெரிஞ்சால் போதும், ஜிபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவும் இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனாகவும் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா ஏ × ஆர் பவர் 5 டிவைடட் பை ஏ × ஆர் = 9 square root of 6 square root of 6. ஓகேங்களா. ஸோ இந்த சைடு ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் 6 கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ ஏ கேன்சல் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும், ஏஆர் பவர் 5 டிவைடட் பை ஆர்னா எதுவுமே இல்லை, என்ன இருக்குன்னா 1 இருக்குது பவரில். ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த அடுத்த ஸ்டெப்பு நான் கவர் ஆகணுன்றக்காக பக்கத்தில் எழுதுறேன், 1/1 எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ ஏயில் ஆர் பவர் 5 இருக்குது, இந்த 1 வந்து மேலே வரும்போது -1ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 9. ஓகேங்களா. ஸோ ஆர் பவர் 5 - 1 = 9, 5 - 1னா 4, ஆர் பவர் 4 = 9. அப்போ ஆர் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட் எடுங்க. ஆர் ஸ்கொயர் அப்படின்னா டபுள் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ 9 = 3. ஓகேங்களா. ஸோ ஆர் ஸ்கொயர் = 3 அப்படின்னா அகைன் ஆர் மறுபடியும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ
இதுதான் வந்து R3. இதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் கரெக்டான நம்பர்ஸ் இருந்தால் நம்ம போட்டிருக்கணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னது இது ஜிபி தான். ஸோ அப்போ ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத நம்ம பார்த்து போடணும். ஸோ இப்போ பாருங்கள், அவன் கேட்டிருக்க ஜிபி. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுக்கு போட்டுறோன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ -√3 இன்ட்டு -√3 என்ன வரும்? √3 இன்ட்டு √3 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ -√3 இன்ட்டு -√3 ஆன்சர் வந்து 3ன்னு வரும். அதே இது √3 இன்ட்டு +√3 இன்ட்டு +√3 3 இன்ட்டு 3 3 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் 3 தான் வருது, ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் 3 தான் வருது. அப்போ 3யை நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்? -√3 இன்ட்டு -√3 வரலாம், இல்லாட்டி +√3 இன்ட்டு +√3 வரலாம். ஸோ இதுக்காக தான் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று +√3 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா -√3 இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர் தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ r equal to square root of 3 in a. ஓகேங்களா? ஏல அப்ளை பண்ணி பாருங்க. சரி, ஏன்றேன். ஏதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ ஏ இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஆருக்கு பதிலாக நான் வந்து இந்த ஏவை இங்கே கொண்டு வரேன், ஆரை வந்து கீழே கொண்டு போகிறேன். ஸோ டிவிஷனில் வரும்போது இடம் பத்தாதனால ஒரு ஸ்டெப்பாக கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ஆர் இந்த சைடு வந்து டிவிஷனில் வரும். ஸோ ஆர் இங்கே போடும்போது ஆருக்கு பதிலாக √3 போடுறேன். ஓகேங்களா? √3. ஸோ இந்த இடத்துல ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ +√3 போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும். √6 டிவைடட் பை √3. எத்தனை √3 வந்து √6ன்னு வரும்? ஸோ 2√3. ஓகேங்களா? ஸோ அப்போ கட் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 2, ஆர் ஈக்குவல் டு +√3. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு -√3 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள். ஏ இன்ட்டு ஆர் √6, ஏ ஈக்குவல் டு √6 டிவைடட் பை √3 மைனஸில் வரும். ஸோ கீழே மேலே ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? மைனஸில் தான் வரும், -2. ஸோ இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு 2, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ ஈக்குவல் டு +2, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏ ஈக்குவல் டு -2. அதாவது ஆரோட வேல்யூ -3 √3 ஆக்கும்போது ஏவோட வேல்யூ -2, ஆரோட வேல்யூ +√3 ஆக்கும்போது ஏவோட வேல்யூ +2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜிபி எழுதலாமா? தட் ஃபார் த ஜிபி. இதுக்கு ஒரு ஜிபி, இதுக்கு ஒரு ஜிபி, அப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஜிபிக்கான ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. ஓகேங்களா? ஆர் பவர் 1, ஆர் பவர் 2 அப்படி போய்கிட்டே இருக்கும். சாரி, n-1 டேட்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட டேட்டா 2, ஏ இன்ட்டு ஆர்ன்றப்ப ஏவோட டேட்டா 2, ஆரோட டேட்டா √3, கம்மா ஏவோட டேட்டா 2, ஆரோட டேட்டா √3 ஹோல் ஸ்கொயர் டாட். இதுக்கான ஜிபி. ஓகேங்களா? ஸோ அதே இது இப்போ இந்த சைடுக்கு ஜிபி நான் போட்டு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ஏன்றப்ப -2, ஏன்றப்ப -2 இன்ட்டு -√3. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -2 இன்ட்டு -√3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வரும். கம்மா போட்டு டாட் போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √3. ஸோ இது -√3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப ஆக்சுவலாக மைனஸுக்கு இந்த ஸ்கொயர் உண்டு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். √3 ஹோல் ஸ்கொயர் நான் அப்படியே எழுதுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல -2 எழுதுவேன். இந்த மைனஸ் ஸ்கொயரில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது வந்து ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜிபிக்கு வித்தியாசம் இருக்கா? இது எல்லாமே பாசிட்டிவ். இதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல ஆர் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் ஜிபி இந்த மாதிரி வரும், மைனஸாக இருந்தால் ஜிபி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். இப்போ கொஞ்சம் இடம் பத்தலை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதினேன். நீங்கள் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும். நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம்மு நம்ம 10th சம் பார்க்க போகிறோம். 10th சம்க்கான கிவன் டேட்டாவை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டினை இவரோட ரீட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10th சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் எ மோட்டார் சைக்கிள் டிப்ரிசியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 15% பெர் இயர். அதாவது அந்த வண்டி மோட்டார் சைக்கிளோட ரேட்டு பார்த்தீங்க டிப்ரிசியேட் அப்படின்னா குறையுது 15% பெர் இயர். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த ரேட்டு ஒரிஜினல் ரேட்டோட 15% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
50,000 ஃபஸ்ட்டு வண்டியை வந்து 50,000 வாங்குறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அதோட 50,000த்துல 15% குறையுது அப்படின்றப்ப 7,500 குறையுது அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். 15% ஆஃப் 50,000 அப்படின்னா 75 ருபீஸ் 75,000 சாரி 7,500 அப்படின்னு வரும். ஸோ அதை மைண்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 15% ஆஃப் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஓகேங்களா, அதுலேருந்து டிப்ரிசியேட் ஆகுது. வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த மோட்டார் சைக்கிள் 3 இயர்ஸ் ஹன்ஸ். 3 இயர்ஸ் ஹன்ஸ்னால் 3 வருஷத்துக்கு அப்புறம் 4th இயரில் அதோட வேல்யூ என்ன, விச் இஸ் நவ் பர்ச்சேஸ்டு ஃபார் 45,000 ஓகேங்களா. ஸோ ஏன்றது 45,000, 4th இயரில் n ஈக்குவல் டு 4th இயர், ரேட் ஆஃப் இந்த டிப்ரிசியேஷன் வந்து ரேஷியோ. ஸோ அது வந்து எவ்வளோ குறையுது அப்படின்னா 15% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த 15% தான் நம்ம கவனமாக எடுக்கணும், அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம உள்ள அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர் கண்டுபிடிச்சிருக்கோமா, ஸோ இது வந்து குறையக்கூடிய அமௌண்ட் தான், டிப்ரிசியேஷன் தான் ஓகேங்களா. ஒரிஜினல் ஆர் எவ்வளவு அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ -15%ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது அப்படியே எக்ஸாக்டாக நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில், ஃபஸ்ட் இயரில் ஏ சொல்லியாச்சு ஓகேங்களா. ஸோ இதே இது செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 45,000 இதில் இருந்து 15% குறையுது. எதோட 15%? இந்த 45,000ஓட 15%. ஸோ அப்போ 45,000ல் இருந்து 15% குறையுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சு எழுதணும் ஓகேங்களா. டைரெக்டாக 15%ன்னு மைனஸ் போட்டு 15/100 அப்படின்னு போட்டு எழுதக்கூடாது ஓகேங்களா. ஸோ 45,000 இதில் இருந்து 45,000ல் 15% குறையுது. இதுதான் அர்த்தம் இதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வெளியில் எடுக்கிறேன். இந்த 45,000 அப்படியே வெளியே எடுக்கிறேன். ரிமைனிங் என்ன வரும், 1 மைனஸ் இந்த 45,000 வெளியே போயிட்டேன். ஸோ இதுக்கு பேரில் 1, இதுக்கு பேர் என்ன வரும் 15/100 ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். டிவைடட் பை 1 இருக்குது. ஸோ மேலே கீழே 100ஆல் போட்டேன் அப்படின்னா 100 மைனஸ் 15 85 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ 15,000 இன்ட்டு 85/100 அப்படின்னு வரும் ஓகேங்களா. இது வந்து செகண்ட் இயர். அதே இது தேர்ட் இயர் அப்படின்றப்ப அது எந்த மாதிரி மாறும், ஸோ இதே கான்செப்ட் தான். 45,000 இன்ட்டு 85/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறும். ஸோ இதே இது ஃபோர்த் இயர், அவன் கேட்டிருக்கிறது ஃபோர்த் இயர் ஓகேங்களா. ஸோ 45,000 85/100 ஹோல் கியூப் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம், 45,000 0.85 ஹோல் கியூப் எழுதலாமா. ஸோ டிவைடட் பை 100ன்றப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி முன்னாடி வைப்போம். ஸோ அதான் வச்சுருக்கேன். ஹோல் கியூப் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன், ஏன்னா ருபீஸ் அமௌண்ட்டில் கேட்டுருக்கான். அதனால் 45,000 இந்த 0.85 கியூப் அப்படின்றத 0.85 தானே கான்செப்ட்டு. ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே நான் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ இது 45,000 அப்படியே வரும். இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 614125 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். சைடில் நான் போட்டு பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் டைரெக்டாக எழுதுகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 45,000 இன்ட்டு 0.614125 அப்படின்றத மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2763 ஓகேங்களா. 27,635.625 ருபீஸ் அப்படின்னு வரும். ஸோ ஒரிஜினல் அமௌண்ட்டை எழுதணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே 27,636 அப்படின்றது தான் ருபீஸாக எழுதணும். ஸோ ஃபோர்த் இயரில் த மோட்டார் சைக்கிள் ப்ரைஸ் வந்து 27,636 ருபீஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வேலையே இல்லை, என்ன ஒன்றுனா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு சம் ஏற்கனவே எக்ஸாம்பிளில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம் எக்ஸசைஸில், ப்ரீவியஸ் எக்ஸசைஸில். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 45,000ல் 15% டிடக்ஷன் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்போ 45,000 ஒரிஜினல் அமௌண்ட்டு, இதுலேருந்து டிடக்ஷன் ஆகக்கூடிய அமௌண்ட்டு 45,000ல் 15%. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த சம்ம கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.